Hi, Assalamualaikum. Welcome back to ZAARA Academy. So, in the academy நம்ம வந்து ARI classes and embroidery hoop making classes so எல்லா classes கண்டக்ட் பண்ணிட்டு இருக்கோம். So, first time வந்து ARI classes first batch வந்து ஓவர் ஆகிருக்கு. இந்த வீடியோல ஸ்டூடெண்ட் எப்படி ஒர்க் பண்ணிருக்காங்கன்னு சொல்லிட்டு அதுதான் உங்களோட ஷேர் பண்ண போறேன். ஸோ ஆரி கிளாஸஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டார்டிங் ப்ரைஸ் 500லேருந்து 1000 வரையும் கிளாஸஸ் இருக்கும். ஸோ ரொம்ப கம்மியான லோ ப்ரைஸஸில் நீங்கள் வந்து கோர்ஸை வந்து லேர்ன் பண்ணிக்கலாம். ஸோ பேசிக் டு அட்வான்ஸ் வரையும் ஃபுல் மெத்தட்ஸுமே வந்து நாங்கள் உங்களுக்கு டீச் பண்ணுவோம். ஸோ உங்களுக்கு நான் என்னென்ன மெத்தட் டீச் பண்ணுறேன், எப்படி என்னோட ப்ரொஃபஷ்னலாக எப்படி உங்களோட கோர்ஸ் வந்து இருக்குது அப்படின்னு நான் வந்து இந்த வீடியோவில் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஓகே, இந்த ஸ்டூடெண்ட் நேம் வந்து ஜமுனா. ஸோ அவங்க வந்து ஆன்லைனில் தான் வந்து கோர்ஸை ஃபினிஷ் பண்ணாங்க. ஸோ அவங்களோட ஒர்க்கு தான் நம்ம ஓகே. ஸோ ஆரி ஒர்க் அசைன்மெண்ட்னால அவங்க ஃபுல்லாகவே வந்து பீட் ஒர்க்கில் தான் வந்து கவர் பண்ணியிருக்காங்க. ஸோ உங்களோட க்ரியேட்டிவிட்டிக்கு ஏற்ற மாதிரி எந்த டிசைன்ஸில் வேணாலும் நீங்கள் கவர் பண்ணிக்கலாம்னு நான் சொன்னேன். ஸோ அதனால் வந்து இந்த அளவுக்கு ஒரு பியூட்டிஃபுல்லான ஒர்க் வந்து என்ட்ரன்ஸ்லேயே வந்து என்ட்ரியே கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ இது இந்த சிலபஸ் ஃபுல்லாகவே இந்த புக்லெட் ஃபுல்லாகவே வந்து என்னென்ன கவர் ஆகிருக்கும் அப்படின்னா தியரி ப்ளஸ் டெமோ ரெண்டுமே தான் கவர் ஆகிருக்கும். ஸோ நான் மோஸ்ட்லி வந்து என்னோட கிளாஸ் பொறுத்த வரையும் டெமோ மட்டும் இருக்காது. உங்களுக்கு எப்படி நம்ம யூஸ் பண்ணணும், எந்தெந்த சுச்சுவேஷனில் நம்ம எதை யூஸ் பண்ணணும், என்ன கலர் ஷேட் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தனித்தனியான தியரி கிளாஸஸும் நான் எடுத்ததுக்கு அப்புறம் தான் நான் டெமோக்கே போவேன். ஸோ அவங்க வந்து தியரி கிளாஸஸும் வந்து எழுதியிருக்காங்க அண்ட் டெமோவும் வந்து பேஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நீடில் எப்படி ஹேண்ட்லிங் பண்ணணும், ஸோ அதோட ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எழுதியிருக்காங்க. அண்ட் உங்களோட செயின் ஸ்டிச்சஸ், அந்த செயின் ஸ்டிச்சஸ் வந்து நார்மலாக இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் போட்ட ஸ்டிச்சஸ். ஓகே, ஸோ இது வந்து 2-3 டைம்ஸ்க்கு அப்புறம் தான் வந்து உங்களுக்கு இந்த அளவுக்கு ஒரு பெர்ஃபெக்ட் வரும். ஸோ இதுலேயும் சரி நிறைய சைஸஸில் வந்து நாங்கள் லேர்ன் பண்ணுவோம், ஸ்டிச் பண்ணுவோம். ஏன்னா வந்து நம்மளோட ஆரி டிசைன்ஸ் வந்து பர்டிகுலராக இந்த சைஸஸில் மட்டும் அப்படின்னு இருக்காது. ஸோ எல்லா டிசைன்ஸ்லையுமே சரி சைஸஸ் வேரி ஆகும், ஸ்டிச்சஸ் வேரி ஆகும். ஸோ அதனால எல்லாத்துக்குமே ப்ராக்டிஸ் பண்ணி கொடுப்போம். ஓகே, ஸோ இதுதான் வந்து நார்மலான பேசிக் ஸ்டிச்சஸ். ஸோ அந்த ஸ்டிச்சஸ் வந்ததுக்கு அப்புறம் என்னென்ன ஷேப்பில் நம்மலாம் ஸ்டிச்சஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்றது. ஸோ எல்லா ஷேப்லையுமே வந்து சிங்கிளாவோ இல்லைன்னா டபுள் ஸ்டிச்சஸோ யூஸ் பண்ணக்கூடிய ஒரு அளவுக்கு உங்களை வந்து நாங்கள் டீச் பண்ணி கொடுப்போம். ஸோ நெக்ஸ்ட் வந்து சில்க் த்ரெட்டோட தியரி எழுதியிருக்காங்க. அண்ட் அதே பேசிக் ஸ்டிச்சஸ் தான், பட் சில்க் த்ரெட்டை யூஸ் பண்ணி வரக்கூடாது. ஸோ இது ரொம்ப 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 கிரிட்டிக்கலான ஸ்டிச்சஸ்ன்னு சொல்லலாம். பட் ப்ராக்டிஸ் இருந்தால் தான் ரொம்ப ஈஸியாக வரும். ஸோ எந்த ஒரு ஸ்டிச்சஸ் நாட் எதுவுமே இல்லாமல் பர்ஃபெக்டாக வந்திருக்கு. ஸோ உங்களுக்கு வந்து இதில் வந்து ஒரு 2-3 டைம்ஸ் வந்து அவங்க நல்லா ப்ராக்டிஸ் பண்ணதுக்கு அப்புறம் நல்லா ஒரு ப்ரொஃபஷனலாக வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த பேஸ் பண்ணுறதெல்லாம் பண்ணியிருப்பாங்க. ஸோ பேசிக்காக நம்ம பண்ணக்குள்ள நிறைய மிஸ்டேக்ஸ் வரும். ஸோ அது எல்லாமே என்னென்ன பண்ணால் மிஸ்டேக்ஸ் எல்லாமே ரெஸ்டிஃபை பண்ணலாம்னு சொல்லிட்டு நாங்கள் அதுவும் உங்களுக்கு சொல்லிக் கொடுப்போம். ஸோ அந்த கைடன்ஸ்லாம் உங்களுக்கு இருக்கிறதுனால உங்களுக்கு ஸ்டிச்சஸ் ஈஸியாகவே வந்து பர்ஃபெக்ட்னஸோட வந்துடும். ஸோ எல்லா கோர்ஸ்லையுமே நம்ம கற்றுக்கிட்டாலுமே சரி, யூடியூப் பார்த்து கற்றுக்கிட்டாலுமே சரி, என்னென்ன மிஸ்டேக்ஸ் வரும் அப்படின்னு உங்களுக்கு லேர்ன் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு தெரியும். ஸோ அது வந்து நாங்கள் வந்து பிஃபோராகவே தியரிக்கல் கிளாஸஸில் சொல்லிடுவோம். ஸோ இதெல்லாம் பண்ணால் இந்த மாதிரி மிஸ்டேக்ஸ் வரும் அப்படின்னு சொல்லிடுவோம். ஸோ அதை வந்து நம்ம பிஃபோராகவே ரெஸ்டிஃபை பண்ணிட்டோம் அப்படின்னா கரெக்டான பர்ஃபெக்ட் வரும். ஸோ அதுக்கப்புறமா பீட்ஸோட தியரி இருக்குது. ஸோ பீட்ஸ் வந்து எந்தெந்த சைஸஸில் நம்ம வாங்கணும், என்ன கலர் வாங்கணும், அதை எப்படி வந்து பிஃபோர் கேர் பண்ணுறது, ஆஃப்டர் கேர் பண்ணுறது, இது எல்லாமே வந்து பார்க்க போகிறோம். அண்ட் இது வந்து 2 சில்க் த்ரெட் அண்ட் ஜரி த்ரெட்டை யூஸ் பண்ணி வரக்கூடிய ஜிக்ஸாக், இந்த ஷார்ப் ஹெட்ஜஸ், அந்த கர்வ் லைன்லாம் வரத்துக்காக பண்ணுறது. ஸோ நீங்களே வந்து பார்க்கலாம் அந்த கர்வ்லாம் வந்து எவ்வளோ கரெக்டாக பர்ஃபெக்டாக வந்திருக்கு, அந்த ஷார்ப் எட்ஜஸும் கரெக்டாக வந்திருக்கு. ஸோ இது ரெண்டும் தான் வந்து ஆரியில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா வந்து நம்ம எல்லாருமே சரி ஒரு ஸ்டார்டிங் லைன்லேருந்து எண்ட் லைன் வரையும் ஒரு நார்மல் லைன் கொடுக்க மாட்டோம். ஸோ எல்லா ஷேப்லேயும் வரும், எல்லா கர்வ் லைன்லேயும் வரும். ஸோ அதனால எல்லாத்துலேயுமே நம்ம ப்ராக்டிஸ் கொடுப்போம். நெக்ஸ்ட் வந்து பீட்ஸோட ஒர்க்கு. ஸோ இந்த பீட்ஸ் ஒர்க் பார்த்தீங்க அப்படின்னா எல்லா பீட்ஸுமே வந்து இருக்கும். ஏன்னா வந்து எல்லா பீட்ஸுமே நம்ம மிங்கிள் பண்ணி தான் ஒரு ஆரி ஒர்க் வந்து டிசைன் பண்ணுவோம். ஸோ அதனால சில பீட்ஸ் மட்டும் தான் ப்ராக்டிஸ் இருக்கும், சில பீட்ஸ் ப்ராக்டிஸ் இருக்காது. ஸோ அதனால எல்லா பீட்ஸோட ஒர்க்குமே வந்து நான் உங்களுக்கு கொடுத்துருப்பேன். அண்ட் அதுக்கான உள்ள தியரி கிளாஸஸும் வந்து இருக்கும்.
தியரி கிளாஸஸில் வந்து என்னென்ன பிஃபோராக நம்ம என்னென்ன பண்ணணும், மிஸ்டேக்ஸ் வராமல் இருக்கிறதுக்கு என்னென்ன ஃபாலோ பண்ணணும், ஸ்டெப்ஸ் எல்லாமே இருக்கும். அது எப்படி பண்ணணும்னு ஸ்டெப்ஸ் சொல்லி கொடுப்போம். அண்ட் உங்களுக்கு ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி எப்படி நம்ம செலக்ட் பண்ணுறது, என்ன பீட்ஸை வந்து நம்ம ப்ளவுஸுக்கு ஏற்ற மாதிரி செலக்ட் பண்ணுறது, இதெல்லாமே உங்களுக்கு கவர் ஆகிருக்கும். ஓகே, ஒவ்வொரு டிசைன்ஸும் சரி எதுக்காக போடுறோம், நம்ம வந்து நார்மலாக யூடியூப்பில் பார்க்குறது வந்து நிறைய ஸ்டிச்சஸ் இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நீங்கள் நிறையா இப்போ யூடியூப் வீடியோஸ் பார்க்குறீங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ யூடியூப்பை பார்த்து நிறைய ஸ்டிச்சஸ் எதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறோன்னு கூட தெரியாது. ஸோ அது எந்த பிளேசஸில் நம்ம யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு தெரியாது. ஸோ அதனால நான் வந்து தியரிக்கல் கிளாஸஸ்லேயே ஒரு ஸ்டிச்சஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது எந்த பிளேசஸில் வந்து யூஸ் பண்ணணும், எங்கே யூஸ் பண்ணணும், அது என்ன மெத்தடில் நம்ம யூஸ் பண்ணணும், எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே வந்து நான் தியரிக்கல் கிளாஸஸில் இம்பார்ட்டண்ட்டாக எல்லாமே சொன்னதுக்கு அப்புறம் தான் நான் உங்களுக்கு டெமோ பண்ணுவேன். ஸோ நீங்கள் தியரி கிளாஸ் அட்டன் பண்ணாலே உங்களுக்கு எப்படி நம்ம டெமோ பண்ணணும்னு ஈஸியா வந்துடும். அந்த பெர்ஃபெக்ஷன் மட்டும்தான் ஒரு 2 to 3 days ஆகும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து எப்படி வந்து ஸ்டோன் பேஸ் எப்படி பேஸ்ட் பண்றது, ஸோ அது வந்து சைட்லலாம் ஃபுல்லாக மெர்ஜ் ஆகாமல் அந்த ஸ்டோன் மட்டும் எப்படி பேஸ்ட் பண்றது அப்படி எல்லாமே இருக்கும். அண்ட் இதெல்லாமே நார்மல் ஸ்டிச்சஸ். ஓகே, ஸோ அந்த எந்தெந்த ஸ்டிச்சஸ் எப்படி போடணும், அது எங்கே போடணும், என்ன கலர்ஸ் யூஸ் பண்ணணும், என்ன மெத்தட் எந்த சைஸஸில் போடணும் அப்படின்னு நான் தியரிக்கல் கிளாஸஸாக சொல்லியிருப்பேன். ஸோ அதோட டெமோ தான் வந்து இந்த ஸ்டிச்சஸ். ஸோ நெக்ஸ்ட் வந்து ஃப்ரெஞ்ச் நாட். ஸோ நார்மல் ஸ்டிச்சஸ் தான் இது எல்லாமே. ஸோ இது வந்து கொஞ்சம் அட்வான்ஸ் மெத்தடில் உள்ள ஸ்டிச்சஸ். அண்ட் மிரர் ஒர்க்கே பீட்ஸை யூஸ் பண்ணி பண்ணக்கூடியது. ஓகே, நெக்ஸ்ட் வந்து தான் அட்வான்ஸ் லெவலில் வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இது எல்லாமே நார்மல் ஸ்டிச்சஸ்ஸு. ஸோ இது எல்லாமே எப்படி யூஸ் பண்ணணும், என்ன ஃபார்முலா இருக்குது, ஒவ்வொரு ஸ்டிச்சஸுக்கும் ஒரு ஃபார்முலா இருக்குது. நம்ம நார்மலாக வந்து பார்த்து கற்றுக்கிறதோட ஒரு ஃபார்முலாவோட மேக் பண்ணி நீங்கள் கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா இன்னும் ஈஸியாக லேர்ன் ஆகும், ஸ்டிச்சஸும் ஈஸியாக வரும், அந்த பெர்ஃபெக்டும் கரெக்டான வரும். ஓகே, ஸோ எல்லா ஸ்டிச்சஸ்க்குமே ஒரு ஃபார்முலா மெத்தட் இருக்கும். ஸோ அதை யூஸ் பண்ணி தான் நீங்கள் ஸ்டிச்சஸ் போடணும். ஸோ நெக்ஸ்ட் வந்து கட் ஒர்க், நெட் ஒர்க், ஸோ பேட்ச் ஒர்க், இது எல்லாமே இது. ஓகே, ஸோ இது வந்து என்னென்ன அல்ட்ரேஷன் மாடல் இருக்குது, இது எப்படி பண்ணணும், ஸ்டார்டிங் ப்ரொசீஜர்ஸ் என்ன, இது என்ன கலர்ஸ் யூஸ் பண்ணணும், என்ன பீட் யூஸ் பண்ணணும், எந்த டிசைனுக்கு எந்த கட் ஒர்க் யூஸ் பண்ணணும், அப்படி எல்லாமே வந்து நான் தியரிக்கல் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். நெக்ஸ்ட் வந்து இது வந்து நார்மல் ஸ்டிச்சஸ். ஸோ அதுக்கான தியரி. ஸோ நெக்ஸ்ட் வந்து ஜட்ஜஸோட இன்ட்ரோ. ஸோ ஜட்ஜஸ் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பார்ட் ஃபார் ஆரி ஒர்க்குக்கு. ஸோ அதனால ஜட்ஜஸ் வந்து எப்படி ஹேண்டில் பண்ணணும் இது எல்லாமே வந்து ஒரு 1 day கிளாஸஸாக இருக்கும். ஓகே, ஸோ ஜட்ஜஸோட ஸ்டிச்சஸ், இது ஜட்ஜஸோட டைப் தான் இது எல்லாமே. ஓகே, இது எல்லாமே ஃபில்லிங் மெத்தட். ஸோ எவ்வளோ நீட்டாக வந்து பர்ஃபெக்டாக வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, எவ்வளோ பர்ஃபெக்டாக இருக்குன்னு பாருங்கள். ஸோ ஈவன் ஸ்பேசஸில் இருக்கும். ஸோ எங்கேயுமே வந்து அப் அண்ட் டவுனாக வந்து இருக்காது. கரெக்டான பீட் ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்கும் அண்ட் ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் இருக்கும். ஸோ இதுக்கு எல்லாத்துக்குமே ஒவ்வொரு ஃபார்மேட், ஒரு ஃபார்முலா மெத்தட் இருக்குது. ஸோ அது யூஸ் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு இந்த அளவுக்கு ஈஸியாக வரும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிளவுஸோட கட்டிங் ஒர்க்கு தான், அதோட தியரி தான். எங்கெங்க பிளவுசஸ் வந்து பண்ணணும், என்னென்ன பிளவுசஸ்க்கு என்னென்ன ஒர்க் பண்ணணும், என்னென்ன பிளவுசஸ்க்கு என்னென்ன ஒர்க் பண்ணணும், ஸோ நம்மளோட டிசைன்ஸை எப்படி நம்ம செலக்ட் பண்ணுறது நம்மளோட பிளவுசஸ்க்கு ஏற்ற மாதிரி, ஸோ அதெல்லாமே தான் வந்து இதில் இருக்கும். ஸோ அதுக்கப்புறமா கிளைண்ட் அண்டர் டோன். ஓகேவா, ஸோ கிளைண்ட் வந்து என்ன கலரில் இருந்துச்சுன்னா அது என்ன கலர் பிளவுசஸ் நம்ம மேக் பண்ணணும், அந்த பிளவுஸ் கலருக்கு ஏற்ற மாதிரி என்ன பேட்டர்னில் நம்ம டிசைன்ஸை வந்து சூஸ் பண்ணணும், என்ன கலர் சூஸ் பண்ணணும். இப்போ எக்ஸாம்பிள் ஒரு ரெட் கலர் நம்ம ஒரு பிளவுஸ் போட்டுக்கிறோம் அப்படின்னா அதுக்கான ஒர்க் எல்லாமே கோல்டன் இல்லைன்னா சில்வரில் கொடுக்கணும். ஸோ ஆன்டிக் கோல்டு அந்த மாதிரி வந்து அந்த பிளவுஸ் கலருக்கே வந்து கொடுத்தோம் அப்படின்னா அந்த அட்ராக்ட் தெரியாது. ஸோ அதோட மெத்தட், ஃபார்முலா இது எல்லாமே தான் வந்து நான் கிளைண்ட் அண்டர் டோன் அப்படிலாம் நான் சொல்லிக் கொடுப்பேன். அண்ட் கிளைண்ட் அண்டர் டோன் ஸ்டடீஸும் வந்து நீங்கள் படித்தா மட்டும்தான் ஒரு டிசைனராக இருக்கக்கூடிய எல்லா ஒரு ஃபெசிலிட்டிஸுமே வந்து நீங்கள் கொடுக்க முடியும். அப்புறம் ட்ரேசிங் எப்படி நம்ம ட்ரேஸ் பண்ணுறது இது எல்லாமே வந்து உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பேன். அண்ட் நெக்ஸ்ட் வந்து குட் குவாலிட்டியாக நம்ம எப்படி கொடுக்குறது, அண்ட் டைம் எவ்வளோ அளவுக்கு நம்ம ஸ்பீடாக ஸ்பெண்ட் பண்ணுறது, கஸ்டமரோட சாட்டிஸ்ஃபேக்ஷன் இது எல்லாமே வந்து தியரிக்கல் கிளாஸஸில் இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் வந்து இதுதான் வந்து ஃபைனல் அசஸ்மெண்ட், ஸ்டூடெண்ட்டோட ஃபைனல் அசஸ்மெண்ட் இதுதான்.
ஸோ இது வந்து சில்க் த்ரெட்டில் வந்து நம்ம ஸ்டிச்சஸ் போடுறது ரொம்ப ரொம்ப கிரிட்டிக்கலாக இருக்கும். பட் ப்ராக்டிஸ் வந்தால் மட்டும் தான் இந்த அளவுக்கு ஃபில்லிங்ஸுக்கெலாம் நம்ம யூஸ் பண்ண முடியும். அண்ட் உங்களுக்கு ஜதோசி ஃப்ரெஞ்ச் நாட்டை யூஸ் பண்ணி ஒரு டிசைன் பேட்டர்ன் வந்து போட்டிருக்காங்க. சில்க் த்ரெட் எல்லா ஒர்க்குமே வந்து மிங்கிள் பண்ணி ஒரு பேட்டர்ன் போட்டிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஏன் வந்து நம்ம இத்தனை பேப்பர்ஸ் வரையும் நம்மள வந்து நார்மல் ஸ்டிச்சஸ் பார்த்தோம். ஸோ உங்களுக்கு வந்து அந்த ஸ்டிச்சஸோட விட்டுட்டா போதாது. ஸோ அது உங்களுக்கு அந்த டிசைன் மேக் பண்ண தெரியணும். ஸோ அதனால தான் வந்து இந்த டிசைன் மேக்கிங் கிளாஸஸோட அசைன்மெண்ட் எல்லாமே இதுதான். அண்ட் நெக்லைன், இது வந்து நெக்லைன். ஸோ அவங்களோட விஷுக்கு ஏற்ற மாதிரி எந்த நெக்லைன் வேணாலும் கொடுத்துக்கலாம். அந்த பர்ஃபெக்ஷன் எல்லாமே கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு. ஏன்னா அந்தளவுக்கு நான் வந்து டீச் பண்ணியிருக்கேன். ஸோ எப்படி பர்ஃபெக்ட் வரணும், என்னென்ன மிஸ்டேக்ஸ் எல்லாமே அவாய்ட் பண்ணணும், ஸோ எப்படிலாம் பர்ஃபெக்ட் வரதுக்கு என்னென்ன ஸ்டெப்ஸ்லாம் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு நான் வந்து டீச் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால இந்தளவுக்கு ஒரு பர்ஃபெக்ட்னஸ் வந்திருக்கு. ஸோ எல்லாருமே கற்றுக்கிட்டாலுமே சரி இந்த பர்ஃபெக்ட் வந்து வராது. அண்ட் இது வந்து ஸ்லீவ் டிசைன். ஓகே, இது வந்து கிராஸ் டிசைன். ஸோ இதுதான் வந்து ஒரு பிரைடல் பிளவுஸுக்கு நம்ம வந்து மேக் பண்ணக்கூடியது. ஓகே, இது எல்லாமே நான் வந்து மினியாக தான் பண்ண சொல்லியிருக்கேன். ஏன்னா உங்களுக்கு நிறைய டிசைன்ஸ் நம்ம பண்ணணும். ஸோ அதனால மினி ஒர்க்கில் தான் நான் பண்ண சொல்லியிருக்கேன். நெக்ஸ்ட் வந்து காயின் ஒர்க்கை யூஸ் பண்ணி நெக்லைன், அண்ட் ஸ்லீவ் லைன் வந்து மிரர் ஒர்க் அண்ட் பீட் ஒர்க்கை யூஸ் பண்ணி மிரர் லைன். அண்ட் இது வந்து ஃபில்லிங்ஸை யூஸ் பண்ணி லோட் ஸ்டிச்சை யூஸ் பண்ணி வரக்கூடிய டிசைன் பேட்ச் ஒர்க். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம டிசைன் எப்படி நம்ம மேக் பண்ணணும், ஸோ அதுக்கான ஃபார்முலா மெத்தட் வந்து இருக்கு. ஸோ அது எல்லாமே டீச் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு ஏற்ற மாதிரி என்னென்ன டிசைன் என்னென்ன ஸ்டிச்சஸ்ன்னு உங்களுக்கு கரெக்டாக தெரியணும். ஸோ அதுக்காக அது. அண்ட் நெக்ஸ்ட் வந்து மினி பிளவுஸ் டிசைன். இது ஸ்டோன் ஒர்க் யூஸ் பண்ணி பண்ணக்கூடியது. ஸோ இதுக்கு பிஃபோராக பார்த்தது எல்லாமே அவங்க ஃபுல்லாக பீட் ஒர்க் கொடுத்து பண்ணது. ஸோ இது எல்லாமே வந்து ஸ்டோன் ஒர்க் ப்ளஸ் பீட் ஒர்க்கும் இருக்கும், செயினும் இருக்கும். ஓகே, ஸோ இது வந்து நார்மல் மீடியம் பிளவுசஸ்க்கு இருக்கக்கூடாது. ஸோ நான் பிளவுஸ் டைப்ஸ்லேயே வந்து 3 டைப்ஸ் இருக்கு, சிம்பிள், மீடியம் அண்ட் ஹெவின்னு இருக்கு. ஸோ சிம்பிள் டிசைனுக்கு என்னென்ன ஃபார்முலா, அதுக்கான ஃபார்முலா இருக்கு. சிம்பிள் டிசைன் அப்படின்னா எங்கெங்க மட்டும் பிளேஸ் பண்ணி கொடுக்கணும். இப்போ கஸ்டமர்ஸ் வந்து சிம்பிள் டிசைன் எனக்கு போதும் அப்படின்னு கேட்பாங்க. ஸோ சிம்பிள் டிசைன் அப்படின்னா எங்கே மட்டும் கவர் பண்ணணும், எங்கே நீங்கள் டிசைன் பண்ணால் அது சிம்பிள் டிசைன். மீடியம் டிசைன்லேயே 2 டைப் இருக்கு. ஸோ மீடியம் டிசைனில் 2 டைப் இருக்கு அப்படின்னா இப்போ சில கஸ்டமர்ஸ் வந்து மீடியமில் கொஞ்சம் ஹெவியாக கேட்பாங்க, சில பேர் மீடியமில் லைட்டாகவே கேட்பாங்க. ஸோ லைட்டாக வேணும் அப்படின்னா எங்கே மட்டும் நீங்கள் ஒர்க் பண்ணணும், அண்ட் ஹெவியாக கேட்டாங்க அப்படின்னா எப்படிலாம் ஒர்க் வந்து இன்க்ளூட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் செப்பரேட்டாக நான் உங்களுக்கு டீச் பண்ணுவேன் தியரிக்கல் கிளாஸஸில். ஸோ அதனால உங்களுக்கு ரொம்ப கஸ்டமர்ஸ் வந்து எந்த டிசைன்ஸ் கேட்டாலுமே உங்களுக்கு ஈஸியாக இருக்கும், லேர்ன் பண்ணிக்கவும் ஈஸியாக இருக்கும். ஓகே, ஸோ இது வந்து ஃபுல்லாக வந்து கம்ப்ளீட்டாக வந்து 2 months கோர்ஸு. ஸோ இது வந்து ஆன்லைன் ஆஃப்லைன் 2 கிளாஸஸ்மே வந்து பண்ணலாம். ஸோ இதுக்கான ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து நீங்கள் மெசேஜ் பண்ணால் தெரியும். ஸோ இதுக்கான ஆன்லைன் கிளாஸஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டார்டிங் ப்ரைஸ் 500லேருந்து 2000 வரையும் தான் இருக்குது. ஸோ நான் 2000க்கு மேலே உங்களுக்கு கோர்ஸ் ஃபீஸ் நான் வந்து வைக்க மாட்டேன். ஏன்னா ஸ்டார்டிங் அட்வான்ஸ் ப்ரொஃபஷனல் மாஸ்டர் கிளாஸே 2000 கிட்ட தான் இருக்கும். ஸோ நீங்கள் பேசிக்காக வேணும் இல்லைனா சிங்கிள் டாபிக் மட்டும் வேணும் அப்படின்னா 500லேருந்து ஸ்டார்டிங் ப்ரைஸ். ஓகே, ஸோ நீங்கள் வந்து உங்களோட டீச்சிங் லெவலுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு ப்ரைஸ் காஸ்ட் இருக்கும். ஸோ 500 to 2000 வரையும் தான், அதுக்கு மேலே ஃபீஸ் வந்து எதுவுமே இருக்காது. ஸோ இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா சர்டிஃபிகேட் வந்து ஹார்ட் காப்பியும் இருக்குது அண்ட் இ சர்டிஃபிகேட்டும் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து 500லேருந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்னா இ சர்டிஃபிகேட் இருக்கும். 1000 to 2000க்குலாம் வந்து உங்களுக்கு ஹார்ட் காப்பி வேணும்னாலும் கொடுக்கலாம். ஓகே, ஸோ இது வந்து ஒரு பெஸ்ட்டு ஸ்டூடெண்ட்டோட கேட்லாக். ஸோ இது மாதிரி நிறைய ஸ்டூடெண்ட்டோட கேட்லாக் அண்ட் புக்லெட் வந்து இருக்கும். நான் உங்களுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுவேன். ஸோ இதுலேருந்து நீங்கள் வந்து லேர்ன் பண்ணிக்கணும், டீச் பண்ணிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கான்டாக்ட் நம்பர் இருக்குது. ஸோ அதுலேருந்து கால் பண்ணி ஆர் மெசேஜ் பண்ணி உங்களோட டீட்டெயில்ஸை கேளுங்க.